மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு சனீஸ்வர பகவானுடைய நகர்வு 2025ஆம் தேதி நடக்கக்கூடிய பெயர்ச்சி. ராசிக்கு 12ல் சனீஸ்வர பகவான் பெயர்ச்சி அடைய போறாரு. ராகு கேது இறுதி கட்டத்தை நோக்கி பயணிக்க போறாங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேஷம் தன்னுடைய வேலையை சனீஸ்வர பகவான் கிளியராக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நீங்கள் வீரத்துக்கு விவேகத்துக்கு எல்லாமே பெயர் போன ராசி. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலங்க வச்சுட்டாரு. ஆனால் இன்னைக்குமே வந்து 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சோ அப்படிங்கிற அளவுக்கு மனக்கவலைகளும் மனக்குழப்பத்தையும் அள்ளி கொடுக்குறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் நவகிரகத்தில் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர். அப்போ எல்லா ராசியை பொறுத்த வரையும் 12ல் வந்தாலும் சரி, லக்னத்துக்கு வந்தாலும் சரி, ராசிக்கு வந்தாலும் சரி, 2ல் வந்தாலும் சரி, அது எல்லாமே சனீஸ்வர பகவான் 7.5 சனியுடைய காலமாக கண்டிப்பாக இருக்கும். என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் எனக்கு மனசு பாரமாக இருக்குங்க. 2 கடப்பாரை வச்சு நெஞ்சில் குத்துனா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு மன வலி வேதனையை அள்ளி கொடுக்குறாரு. எவ்வளோதாங்க நாங்களும் வந்து இப்படி அடி வாங்குறதே இருக்குது, எத்தனை வருடங்கள் தான் நாங்களும் ஒரு வளர்ச்சியே இல்லாமல் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மேஷம் வந்து சிங்கம் மாதிரி இருக்கும். எந்த விஷயத்துக்குமே கலங்காதுங்க. மேஷத்தை ஒருத்தங்க கலங்கி பார்க்கணும்னு நினச்சா முடியவே முடியாது. எல்லாருடைய கதவை சாத்திட்டு வேணா போய் சின்ன வருத்தமா மனக்காயமா படுவாங்க தவிர மேஷத்தை வந்து அந்த மாதிரி அசைக்க முடியாதுங்க. அங்கேயும் செவ்வாய் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே சொல்ல தேவையில்லை. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே காம்ப்ரமைஸ் ஆகாத ராசி. ஆனால் இன்னைக்கு மனசு வந்து என்னன்னே தெரியலைங்க, ரொம்ப பாரமாக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்காங்க, ஏன் இப்படி ஆயிட்டீங்க, ஏன் அந்த மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னு. போகிற வரவங்ககிட்ட எல்லாம் திட்டு வாங்குறீங்க. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புல்லு தடுக்கி விட்ட பயில்வான் மாதிரி கதை மாதிரி உங்களோட நிலைமை ஆயிடுச்சு. போகிற வரவன்லாம் பேசிட்டு போகிறான், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. எல்லோரு விஷயத்தையுமே மனசில் வச்சுக்கிட்டு சிங்கம் மாதிரி வாழ்ந்த நீங்கள் இன்னைக்கு பெட்டி பாம்பா அமைதியாக இருக்கீங்க. அதனால் சிங்கம் இல்லை அப்படிங்கிறது ஆயிடாதுங்க. நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் எப்பொழுதுமே காட்டுக்கு ராஜா தான். அந்த மாதிரி எவ்வளோ காம்ப்ரமைஸாக நம்ம பேசினாலுமே கடைசியில் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் 7.5 சனி பிடிச்சா மட்டுமே தான் நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோம், நம்ம என்ன வழியில் இருக்கோம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்குன்னு ஒரு அடையாளம், இது எல்லாமே 7.5 சனி காலத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு ராசியிலே ராகு கேது அது வந்து 1.5 வருடமாக வலி வேதனையை காமிச்சிட்டு போயிருக்காரு. அதுலேருந்தே இன்னும் நாங்கள் மீண்டு வெளியே வரல, அப்புறம் எப்படிங்க இது வேறையாங்க அப்படிங்கிறது நீங்கள் மனசில் வருத்தப்படுறது எனக்கு கேட்குது. 2025 சனீஸ்வர பகவானோடைய பேரை கேட்டாலே பயப்படாத ஆளே இல்லைங்க. மேஷத்துக்கு சனீஸ்வர பகவான் ராசிக்கு 12ல் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி பயப்படாதீங்க. முதல் வந்து எப்பேற்பட்ட நபராக இருந்தாலுமே நம்ம வந்து குரு பகவானை பார்க்குறோம், நல்லா பேசுகிறோம், பழகிறோம். குரு கிட்ட நம்ம பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக ஒரு விஷயங்களும் சொல்கிறோம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை பார்த்தாலும் சரி, நமக்கு குரு மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை பார்த்தாலும் நமக்கு பயம் வராதுங்க. ஆனால் சனீஸ்வர பகவானை பார்த்தா மட்டும்தான் கால் வந்து நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா பாதத்தை பார்த்து மட்டும்தான் சாமி கும்பிட முடியும். அந்த அளவுக்கு ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு. நிறைய விஷயங்கள் ராகு கேதுனால பயப்படாத நபர்களை எல்லாமே சனீஸ்வர பகவான் கிட்ட நிச்சயமா சரணாகதி ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு முகம் பார்க்கறக்கே சில பேர் பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு 7.5 சனியோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு. மனதளவிலும் சரி, உடல் அளவிலும் சரி, பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பயிற்சியாக எப்பொழுதுமே கருதப்படுதா? ஆமா, நிச்சயமா கருதப்படு. யோசிச்சு பாருங்க, மேஷத்திலேயே சனி பகவான் வந்து நீசமடையக்கூடிய வீடு, அதாவது செவ்வாய் வீட்டுல சனீஸ்வர பகவான் நீசமடைகிறார். அப்ப அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே தைரியமா இருந்தாலுமே அடுத்தவனை ஏமாத்துறவன், அடுத்தவனை வந்து தப்பு பண்றவன், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் சனி பகவான் வந்து ஒரு கொட்டு வைக்க போறாரே தவிர, திருப்பி அடிக்க போறாரே தவிர, நல்லவங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறாரு. இவரை தவிர ஒரு யோகாதிபதி மேஷத்துக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன வேணாலும் சொல்லலாங்க. சுக்கிரன் வந்து 2 7ஆம் அதிபதி, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அவர் தான் கொடுக்க போறாரு அப்படின்னாலுமே மேஷத்தை பொறுத்தவரையும் முதல் தரம் தொழில் வாழ்க்கையில வந்து தொழில் அப்படிங்கிறது ரொம்ப ஆதாரங்க. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். அப்போ அந்த தொழில் ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் கையில வச்சிருக்க முடிஞ்ச சனீஸ்வர பகவான் இப்ப மேஷத்துக்கு ஒரு யோகாதிபதி தானே. அப்ப நிச்சயமா யோகத்தை கொடுப்பாராங்க. இந்த 7.5 சனினால எங்களுக்கு அவதூறு வரப்போகுதா அப்படிங்கிற நிறைய கவலைகள், அதே போல மன சோர்வுகளும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னு கேளுங்க, தொடர்ந்து 1.5 வருடமாக கஷ்டப்பட்டுட்டே வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லது பண்றவங்களுக்கு நிச்சயமாக சனீஸ்வர பகவான் ஒரு செல்ல பிள்ளை மாதிரிங்க. அவர் மடியில தூக்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன கவலைகள் வந்தாலும் கஷ்டத்தை கொடுப்பாரு, கொடுக்காம போக மாட்டாரு.
அவர் ஃபுல்லா ஒரு நல்ல பலன்களை அள்ளி தெளிப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சனீஸ்வர பகவான் கொடுக்க எவர் தடுப்பார்? இதுதான் வந்து இவன் இப்படி நீ உஷாரா பார்த்து பொழைச்சுக்கோ அப்படிங்கிற ஒரு தைரியத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே போல உங்களை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிட்டா இவருக்கு நிகர் இவரே தான். தன்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்து பாத்தீங்கன்னா அள்ளி கொடுப்பாரா, அடிச்சு நொடுக்குவாரா அப்படிங்கிற 1000 கேள்வி உங்களுடைய மனசுல இருக்கு. அந்த எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மனசோட பூட்டி நிறைய கவலைகள், குழப்பங்கள் உங்களுக்குள்ளார போயிட்டு இருக்கு. இவன் ஆகாதவன், இவன் வந்து ஆகுறவன், இவங்கிட்ட நீ உஷாரா பழச்சுக்கணும், இவங்கிட்ட வாழ்க்கை பாடத்தை கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, இவங்க கூட இருந்தே இவன் உன்னை ஏமாத்திருவான். சொந்த பந்தங்க கிட்ட எப்படி பழகணும், அதே போல காசு இருக்கவங்க கிட்ட எப்படி பழகணும், காசு இல்லாதவங்க கிட்ட எப்படி பழகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளரே மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க. இதுல இருந்தெல்லாம் விடுபட்டுட்டு இந்த 7 சனியோடைய விஷயங்கள் என்ன மாதிரியான நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது, வாய்ப்பை அள்ளி தரப்போதா, எந்த ராசிக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா நிறையா தெரியும் உங்களுக்கு. 7 சனி காலத்துல கல்யாணம் பண்ணவங்க, 7 சனி காலத்துல தொழில் வச்சவங்க, 7 சனி காலத்துல வீடு வாகனங்கள் வாங்கி அடுத்த ஸ்டேஜுக்கு போனவங்க எல்லாமே வாழ்க்கையில ரொம்ப அதிக பேர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காங்க. வாய்ப்பை கொடுப்பாரா? நிச்சயமாக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரா. தக்க வச்சுக்காதும் நம்மளுடைய சூழ்நிலையை பொறுத்து. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு சனீஸ்வர பகவானே, ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றின்னு அவர் நாமத்தை பாடி எங்களுக்கு ஒரு குறையும் வராம, நாங்க அடுத்தவங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணாம நல்லதை மட்டுமே நினைக்கிறோம். அப்படி தப்பி தவறி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்களை நீங்க வாழ்க்கையில கத்துக் கொடுக்கணும். இன்கேஸ் நாங்களே ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் அதிலிருந்து படிப்படியாக எங்களை வெளியே கொண்டு வந்து எங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்து சனீஸ்வர பகவானேன்னு சொல்லி அவர் பாதம் வணங்கி முதல் ஒரு 10 பலன்கள் இந்த பயிற்சியினால இந்த ஏறுமுக சனி, அதாவது நம்ம 7 சனி அப்படிங்கிறது ஏறுமுக சனி அப்படின்னு வச்சுக்கலாம். இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும்? முதல் தரத்துல வந்து பாத்தீங்கன்னா ராசியிலே வரார் லாபாதிபதி மற்றும் ராசிக்கு 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி. இப்போ தொழில் ஸ்தானாதிபதி வர்றதுனால நிறைய வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. இத்தனை நாளா வேலையில ஒரு தொய்வுங்க, அடுத்த ஸ்டேஜ் போகவே முடியலைங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த இடத்துக்கு போனாலுமே இல்லைங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு திறமை பத்தாதுங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிற நிறைய பாதிப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. நான் வாழ்க்கையில செட்டில் ஆயிடுவேனா, செட்டில் ஆயிடவே மாட்டேனா, இப்படியே எத்தனை வருஷத்துக்கு நான் என்னுடைய பொழப்ப ஓட்டுறது அப்படிங்கிற மனக்கவலைகள் நிறைய இருந்திருக்குங்க. அப்ப அதுல இருந்தெல்லாம் இனிமேல் மீண்டு வெளியே வந்து நிச்சயமா வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பாரா? கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. முதல் பயத்தை விட்டுருங்க. எப்பவுமே 7 சனி வரும்போது பயத்தை விட்டுருங்க. வேலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்பிடாதீங்க. ஏன்னா 7 சனி காலத்துல நம்பிக்கை துரோகங்கள் தான் அதிகமாக ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படும். அதே போல சனீஸ்வர பகவான் தன்னுடைய பார்வையால 3ஆம் இடத்தை பார்ப்பாரு. ராசிக்கு 3ஆம் இடம் தைரிய ஸ்தானம் பலம் பெறுதுங்க. எவன் என்னமோ சொல்லிட்டு பாரா நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு உண்டான வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை. அதே போல எனக்கு ரொம்ப பணம் வருதுங்க, அந்த பணத்தை வந்து வீண் செலவு, விரைய செலவு, தண்ட செலவா போயிட்டே இருக்கு, என்னால பணத்தை சேமிக்க முடியல, தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் பணத்தை சேமிக்கிறதுக்கு உண்டான வழி கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல உடல் ரீதியான ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நீங்க ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும். என்னதான் சனீஸ்வர பகவான் நல்லவராக இருந்தாலும் ஆரோக்கியத்துல நம்ம ரொம்ப கவனம் இல்லாம இருந்தா பிற்காலத்துல அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ நம்ம ஆரோக்கியத்துல நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டும். அதே போல ராசிக்கு 3ஆம் இடத்துல தைரிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில துவண்டு போயிட்டு இருந்த உங்களுக்கு இனி ஒரு தைரியத்தை கொடுத்து, தெம்பை கொடுத்து, தன்னம்பிக்கை கொடுத்து, இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் வாழணும், அடுத்தவனை பார்க்காத, நீ பாட்டுக்கு போயிட்டே இரு அப்படிங்கிற யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. பிறந்த கால ஜாதகத்துல 7ல சனீஸ்வர பகவான் இருந்து எனக்கு வாழ்க்கையே வெறுமையா இருக்குதுங்க, திருமணம்ங்கிறது நடக்க மாட்டேங்குதுங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே போல விரக்தி தன்மை ரொம்ப அதிகமா இருக்குங்க. 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், இருந்தாலும் என்னால இஎம்ஐ கட்டவே முடியவே மாட்டேங்குது, இஎம்ஐக்காகவே தொடர்ந்து வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குதுங்க, இதுக்கெல்லாம் ஒரு எண்டே இல்லையாங்க, நான் யாரையும் ஏமாத்துறேங்க, யாரையும் கெடுதல் நினைக்கலைங்க
அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்குமே சனீஸ்வர பகவான் இனி வரக்கூடிய காலத்துல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. லாபம், அன்றாடத்துக்கு நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே 7.5 சனி காலத்தை பத்தி பயப்பட தேவையே இல்லை. முதல் சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் சனீஸ்வர பகவானை ரொம்ப பிடிக்கும். அவர் என்னதான் சோம்பேறிக்கான காரக கிரகமா இருந்தாலும் உங்களை மன அளவுல மட்டும்தான் சோம்பேறித்தனத்தை உண்டுவாக்குவதை தவிர்த்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை எல்லாமே ஒரு நல்ல ஒரு யோகமாக இருக்கு. அப்ப இனி வரக்கூடிய காலங்கள் இந்த 7.5 சனியை பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு ராகுக்கு எதுவுமே இறுதி கட்டத்துல இன்னைக்கு நம்ம பேசும்போது பாருங்க 10 டிகிரில இருக்காருங்க. அப்ப நிச்சயமா ஒரு யோகமான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக அழைச்சு போவாரு. அதே போல நீங்க அடுத்தவனுக்கு இருக்குது, அடுத்தவன்லாம் நல்லா அடுத்தவன் மோசம் பண்றான், அவன்லாம் நல்லா பிழைக்கிறான், எனக்கெல்லாம் எதுவுமே பிழைக்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த, அடுத்தவங்களால நான் வீழ்றேன் அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே சனீஸ்வர பகவான் பெரிய குட்டு வைக்க போறாரு. அந்த குட்டுனால அவங்க எல்லாருமே உட்கார போறாங்க. யார் ஒருத்தர் அடுத்தவங்களை பாத்தீங்கன்னா கெடுதல் நினைக்காம அல்லது அவங்களுக்கு ஒரு புத்திமதியா நல்ல ஆதரவோட அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போறவங்க எல்லாருமே இந்த 7.5 சனியை பார்த்து பயப்பட தேவையே இல்லை. நிச்சயமா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும், திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகளும், வீடு இடம் சம்பந்தப்பட்ட வாகனங்கள் வாங்குவதற்குமே ஒரு நல்ல ஒரு யோகமாக இந்த காலங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும்.